மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஐடி ஃபைலிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். நமக்கு ஆர்எக்ஸ்டியோட ஆடிட்டர் இப்போ உங்க கூட பேச இருக்காங்க, ஃபாத்திமா அவர்கள். இப்போ நம்ம ஐடி ஃபைலிங்ஸ் பண்ண தொடங்கியிருக்கோம். ஆம், இப்போ நம்ம பண்ணும்போது பலருக்கும் அந்த செக்ஷன்ஸ் சரியா தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆடிட்டர் சேவையை இதில் பயன்படுத்துகிறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது சில குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் தான். 80C பற்றி தெரியும், 80D பற்றி தெரியும். அதை தெரிந்ததை மட்டும் வைத்து நம்ம ஐடி ஃபைலிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்கம் டேக்ஸ் சட்டம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சட்டம். நான் பிகாம் படிக்கும் போதெல்லாம் கௌரம் நரங்னு அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அதுவே ஒரு 400-500 பேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜஸ்லயும் பல சட்டக்கூறுகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் உட்காந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐடி ஃபைலிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாளும் பண்ணிக்க முடியாது. அதனால தான் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம ஃபைலிங்ஸ் போறோம். ஆடிட்டர் கிட்ட போறோம். பொதுவாக நம்ம ஆடிட்டர் கிட்ட போக மாட்டோம். ஏன்னா ஆடிட்டர் அணுகுறதே கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமாக நமக்கு இருக்குது. ஏன்னா பெரிய பணக்காரங்க தான் ஆடிட்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் பரவலாக இருக்குது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தனிநபருக்குமே ஆடிட்டர் சேவை அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில தான் நம்ம ஆடிட்டர் கிட்ட போறோம். அதனால இந்த ஐடி ஃபைலிங்ஸ் பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறோம். இதை தொடர்ந்து இன்னும் பல கேள்விகள் பலருக்கும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஐடி ரீஃபண்ட் வாங்குறோம் அப்படின்னா இந்த சந்தையில பலரும் ப்ரூஃப் தவறாக கொடுத்து, இல்ல செலவு செய்யாத விஷயத்துக்கு செலவு செய்தது மாதிரி கணக்கு காட்டி அதிகமாக ரீஃபண்ட் வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா பலரோட புரிதல் என்னவாக இருக்கு அப்படின்னா, நான் டாக்ஸே பே பண்ணல, இருந்தாலும் எனக்கு ரீஃபண்ட் எடுத்து கொடுங்க, அப்படியான புரிதல் இருக்கு. ஸோ இப்படி பல சிக்கல்களும் இருக்கு. ஐடி ஃபைலிங் நம்ம பொதுத்தனத்துல ஆடிட்டரை பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது, இல்ல வேற யாரையாவது ஒரு எக்ஸ்பர்ட்டை பயன்படுத்தி பண்ணும்போது நிறைய செய்திகளும் இப்போ வருது. நிறைய பில்ஸ் இல்லாம இது பண்ணிட்டாங்க, தவறாக ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஆர்எக்ஸில என்ன பண்றோம் அப்படிங்கிறத ஒரு விளக்கணும் அப்படிங்கிற கடமை எங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனாலையும் இந்த செஷனை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஃபாத்திமா அவர்கள் பேச போறாங்க. அதுல இருந்து உங்களுக்கு இருக்கிற கேள்விகளையும் நம்ம விடை தேட போறோம். ஸோ ஓவர் டு யூ மேடம். நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம கரெக்டா 12 மணிக்கு முடிச்சிடலாம் மேடம். நன்றி. ஓகே சார். தேங்க்யூ சார். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குமோ அந்த பேஸ் பண்ணி ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். மேபி நானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுறேன் மேடம். இப்போ பரபரப்பா இருக்கிறது, நிறைய நியூஸ் பார்க்குறோம் மேடம். ஐடி டீமே இப்போ போகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கரோட்ரி, அதாவது ஒரு தப்பா ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைலிங்க்கு வேற என்ன வேணா பேருக்கு வேணா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் சஸ்பிஷன். ஆனால் அவங்க தெளிவாகவே இப்போ லெட்டர் அனுப்புறாங்க, நீங்க போகஸ் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் ரைடெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப நான் உங்ககிட்ட ஐடி ஃபைல் பண்றேன்னா எனக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? அப்படி உச்சபட்ச கான்சிக்வன்சஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதுக்கு என்ன சப்போர்ட் இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நீங்க கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம ஆர்எக்ஸ்டியில் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் we need to get a safe returns. இதுதான் கோல். ஏன்னா as soon as we claim a higher refund which is not appropriate, உங்களுக்கு அது சூட்டபிளே கிடையாது, தேவையில்லாம அந்த எவிடன்ஸ் இல்லாம ஹோம் லோன் கூட சில பேருக்கு கிடையாது. அந்த டைம்ல if we are going for higher refund, so immediately the steps taken by income tax authority லாஸ்ட் இயர் பார்ப்பாங்க, இந்த வருஷம் பார்ப்பாங்க. இந்த வருஷம் நீங்க ஜாஸ்தியா எடுத்திருக்காங்க, இம்மிடியட்டா கம்ப்யூட்டரு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடும். நோ நீட் ஃபார் எனி ஒரு இன்கம் டேக்ஸ் ஒஃபீஷியல் பார்த்து நோட்டீஸ் அனுப்பணும்னு தேவையில்லை. ஸோ நம்ம ஆர்எக்ஸ்டியில் ஃபைல் பண்ணும்போது த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபைலிங் ஃபார் த சேஃப் ரிட்டர்ன்ஸ். கிளைண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது கூட திஸ் இஸ் யுவர் சேஃப் ரிட்டர்ன்ஸ், பிகாஸ் கிளைண்ட்ஸ்க்கு இது சேஃபா இருக்குமா இல்லையா இந்த மாதிரி டவுட் இருக்கிறதுனால த ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட் வாட் எவர் ஐம் சஜஸ்டிங் இஸ் த சேஃப் ரீஃபண்ட். ஸோ அதுல எதுவுமே 100% நோட்டீஸே வராது.
That is for sure. இப்போ வர நியூஸ் வந்து நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்ன மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸ்லயே வந்து ரெய்ட் நடக்குது. ஆடிட்டர் ஆஃபீஸ்லயே வந்து எப்போ ரெய்ட் நடக்கும்னா, டாக்ஸ் ஆடிட் சிச்சுவேஷன். டாக்ஸ் ஆடிட்னா வந்து கம்பெனி வந்து கரெக்டா பண்றோம் நம்ம. கம்பெனில வந்து இன்கம் டாக்ஸ் கரெக்டா ஃபைல் பண்றோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கரெக்ட் இருக்கு சொல்லி ஆடிட்டர் சைன் பண்றாங்க. அது டாக்ஸ் ஆடிட் கேஸ். அந்த டாக்ஸ் ஆடிட் கேஸ்ல வந்து நம்ம ஜாஸ்தியா ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணிருப்போம். அண்ட் ஒரே ஆடிட்டர் வந்து ஒரு 10 கேசஸ்க்கு வந்து he has given the same review. அந்த கேசஸ் எல்லாம் வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல there is a chance for income tax authority to start the raid against that auditor office. ஸோ அந்த மாதிரி அது சிச்சுவேஷன். அண்ட் லாஸ்ட் இயர் எல்லாரும் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தோம். லைக் ஹைன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து தேவையில்லாம ஒரு ஹோம் லோன் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த வாட்டி கூட நிறைய கிளைண்ட்ஸ் வந்தாங்க, மேடம் நான் இந்த வருஷம் கரெக்டா காமிக்கிறேன், ஆனா லாஸ்ட் இயர் வந்து நான் தேவையில்லாம நான் ஒரு ஹோம் லோன் காமிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. யூசுவலி நான் வந்து ஃபைல் பண்ணும்போது ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்பேன். உங்களுக்கு அந்த அமௌண்ட் கரெக்டா வந்து ஃபில் பண்ணுவோம். ஆனா தேவையில்லாம பீப்புள் ஆர் ஃபைலிங் அந்த 2 lakh rupees வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ இந்த வாட்டி ரீஃபண்ட் வரும்போது எல்லாருக்கும் லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலி ஸ்டிக் டு த ஒரு எத்திக்கல் ரீஃபண்ட்க்கு நம்ம ஸ்டிக் பண்றது நம்ம எல்லாருக்கும் நல்லது. தேவையில்லாம நம்ம இன்கம் டேக்ஸ் கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டு நம்மளுக்கு ஃபோன் கால் வரும், எஸ்எம்எஸ் வரும், இந்த மாதிரி பேனிக் மோட் கிரியேட் பண்ணாம we can just show clear returns and we can go for safe refund. ஓகே மேடம். இன் கேஸ் இதெல்லாம் பண்ணி நீங்க சேஃப் ரிட்டர்ன் சொல்றீங்க, இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருது, ஒரு நோட்டீஸ் வருதுன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வருதுன்னா you will get a mail or SMS. Immediately that mail or SMS you have to forward it to rxtauditingservices@gmail.com. அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடணும். நீங்க ஃபார்வர்ட் பண்ணாலே வந்து ஐ வில் ஹுக் இன் டு இட் இம்மீடியட்லி. உங்க லாகின் அக்கௌண்ட்ல போயிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சப்மிட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக அந்த மாதிரி டிமாண்ட் கொடுத்துருக்காங்க அது நான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவேன். ஸோ பண்ணிருக்க டிமாண்ட் வந்து யூஸ்வலி இந்த வருஷம் பண்ணும்போது அது யூஸ்வலி கரெக்டாக வந்து இருக்கும். ஆனா under any circumstances if it is wrong na you have to mention the demand is incorrect சொல்லிட்டு accept and you have to pay the charges. என்ன tax amount இருக்கோ அது பே பண்றது better. பட் ஆனா it will happen only after thorough நம்ம என்ன ஃபைல் பண்ணிருக்கோம் அதை பார்த்துட்டு அது ஃபுல்லா நீங்களா வந்து டிமாண்ட் மெசேஜ் வந்த உடனே சில பேர் வந்து அவங்களே ஆன்லைன்ல போயிட்டு டிமாண்ட் வந்து இன்கரெக்ட் சொல்லிட்டு அவங்களே ஒரு ரெஸ்பான்ஸ் போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம். யூ ஃபார்வர்ட் இட் டு மீ, ஐ வில் ஸ்க்ரூட்டனைஸ் இட். பார்த்துட்டு டிமாண்ட் கரெக்டா இருக்கா உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வில் சப்மிட் த ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். டிமாண்ட் சில பேர் டிமாண்ட் வந்த உடனே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணாம ஆர்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அது பார்த்துக்கலாம், அது சும்மா ஒரு மெசேஜ் சொல்லி இக்னோர் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இக்னோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்ட் கூட வராது. ஸோ யூ ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். என்ன மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த எஸ்எம்எஸ் மெயில் வந்த உடனே நீங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். These 2 steps has to be done by the taxpayer. மேடம், இப்போ நான் வந்து வேற ஒரு
டீம் மூலமா ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன். போன வருஷம்லாம் ஃபைல் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் தான் நான் ஆர்எக்ஸ்டி மூலமா ஃபைல் பண்றேன். ஆம், அப்படி இது ஒரு சினாரியோ. இந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் வந்து போன வருஷத்துல பண்ண ஒரு தப்பால வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் வந்து இந்த வருஷம் நம்ம ஆர்எக்ஸ்டில ஃபைல் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் நம்ம வந்து வேற ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிருக்கோம். அந்த சுச்சுவேஷன்ல டிமாண்ட் வந்த உடனே நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். பட் ஆப்வியஸ்லி அட் சம் ஃபீஸ் வந்து வாங்குவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம பண்ணல இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஃபீஸ் வாங்குவோம். ஆனா ஐ ட்ரை டு ஹெல்ப் யூ. அதுல ஏதாவது போகஸ் கிளைம் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் நம்ம வந்து பாலிசி நம்பர் நான் எல்லா கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்கேன். உங்க பாலிசி நம்பர் கொடுங்க, ஹோம் லோன் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணும். ஆனா லாஸ்ட் இயர் இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வந்தாக்கா ஆர்எக்ஸ்டி வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. மத்தவங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இது தொடர்பாக? சார் ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். எஸ். ஆக்சுவலாக மேடம், இப்போ தேர்ட் பார்ட்டி, அதாவது கிளியர் டேக்ஸ் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி போர்ட்டல் மூலிமா சில பேர் அப்ளை பண்ணி ரீஃபண்ட் வாங்குறாங்க. மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. பட் அதெல்லாம் எப்படி, அந்த ரீஃபண்ட்ஸ்லாம் வந்து அதில் எந்த இஷ்யூ வராதுங்களா? வருமா வராதுங்களா ஃப்ரம் ஐடியிலேருந்து? ரீஃபண்ட் வாங்குறதே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம வந்து ரீஃபண்ட் எப்படி வாங்குறோம் அதோட ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்க்கணும். கிளியர் டேக்ஸ் மற்ற எல்லாமே வந்து இட் இஸ் ஆக்சுவலி ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி டூயிங் கிரேட் சர்வீசஸ். அது பத்தி இல்லை. ஆனா ஆஸ் அ டாக்ஸ் பேயர் நம்ம வந்து ஒரு விஜிலண்டா இருக்கணும். நம்ம வந்து பார்க்கணும் அவங்க வந்து எந்தெந்த செக்ஷன்ல நம்ம வந்து எடுத்திருக்கோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 100% வந்து ரீஃபண்ட் எடுக்கிறது இது எல்லாம் வந்து ஷுவரா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நோட்டீஸ் உங்களுக்கு இமிடியட்லாம் வந்துடும். நீங்க ரீஃபண்ட் வந்து எனக்கு சப்போஸ் 1 lakh வரைக்கும் எனக்கு டாக்ஸ் ரிடக்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 1 lakh நம்ம எடுக்கிறோம் அப்போனா எல்லாருக்கும் அந்த 100% கிளைம் யாரா பண்றாங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் வரும் ஷுவரா. ஸோ 100% கிளைம் பண்ணாம ஒரு மினிமல் அமௌண்ட்டும் வந்து நான் என்ன சொல்வேன்னா வந்து ஒரு 70-80 வந்து பேஸ்ட் ஆன் தி எவிடன்ஸ் வாட் யூ சப்மிட். அந்த மாதிரி நீங்க கிளைம் பண்றீங்க. கிளியர் டாக்ஸ்ல கிளைம் பண்ணாலும் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆனா யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டெப் அண்ட் வந்து இது என்ன அலோவன்ஸ் இது என்ன டிடக்ஷன், ஏதாவது தேவையில்லாம டிடக்ஷன் பண்ணிருக்கோமா சொல்லி நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து நீங்க சேஃபா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. எஸ் எஸ், தேங்க்யூ மேடம், புரிஞ்சது. மேடம், இப்போ உங்க மூலமா ஃபைல் பண்ணும்போதும் நீங்க எந்தெந்த செக்ஷன்ல வந்து ஃபைல் பண்றீங்கங்கிற டீடைல்ஸ் வந்து சொல்லுவீங்களா? ஆமா சார். யூஸ்வலா நான் வந்து என் கிளைண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிடுறது, நான் பேசிக்கா வந்து ஹேம் பண்றது அந்த 80C 80D இது எல்லாருக்கும் தெரியும். ஹோம் லோன் இருந்தாக அந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏம் பண்றேன்னா அது தவிர்த்து வந்து நம்ம ஒரு சேஃப் அலவன்சஸ் மாதிரி சேலரியில ஒன்று ஏம் பண்றோம் அண்டர் 1014(1) அண்ட் 1014(2). இந்த மாதிரி செக்ஷன்ஸ்ல வந்து நம்ம ஏம் பண்றோம் விச் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். பட் அதுவும் வந்து ஹம்ஸ் வித் லிமிட். நம்ம ஒரு லிமிட்க்கு மேல நம்ம வந்து கிளைம் பண்றோம். நம்ம எவ்வளவு வேணாலும் அலவன்ஸ் போட்டுக்கலாம்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு சேஃப் லிமிட் வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியே வந்து ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது மீறி வந்து போக வேண்டாம். அந்த மாதிரி பண்ணாக நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் 100% வந்து வராது. ஓகே. இப்போ சிலர் வந்து என்ன பண்றாங்க, அந்த செக்ஷன்ஸ் இப்போ நீங்க சொன்ன செக்ஷன்ஸு, ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி, இல்லைன்னா நீங்க ஃபைல் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதே செக்ஷன்ல வந்து அவங்களும் வந்து தானாவே ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணலாமா? அதுல ஏதாவது கான்சிக்வன்ஸ் இருக்கா? அப்படி பண்றதுல என்ன ரிஸ்க் இருக்கு? ஸோ யூஸ்வலி வந்து எவ்ரி 6 months இன்கம் டேக்ஸ் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சுன்னு இருப்போம். அந்த சர்க்குலர் வந்து எவ்ரி 6 months நம்மளே செக் பண்ணோம் பார்ப்போம். அது எப்படி அது எல்லாமே வந்து அடுத்த வருஷத்துக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி சர்க்குலர்ஸ் எல்லாம் வந்து யூ ஹாவ் டு கீப் ட்ராக்கிங் இஃப் யூ வாண்ட் டு டூ இட் ஆன் யுவர் ஓன்.
ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரி சர்க்குலர் எல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னா கோ ஃபார் அன் ஆடிட்டர். இது ஒன்று. இல்லை நான் வந்து எல்லா சர்க்குலரையும் பார்க்குறேன், ஐ நோ ஆல் த இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ், அந்த மாதிரி இருந்தாகா பேஸ்ட் ஆன் தி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் லாஸ்ட் இயர் நம்ம ஒன்று பார்க்குறோம். இது ரீஃபண்ட் வர 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 ஆடிட்டர்ஸ் வில் நோ தட் திஸ் இஸ் த பேட்டர்ன். இந்த வருஷம் இது பேட்டர்ன் மாதிரி பண்றாங்க. திஸ் பேட்டர்ன் இஸ் பீங் டன் பை தி இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். அதே பேட்டர்ன் வந்து வி வில் ஃபாலோ நெக்ஸ்ட் இயர். ஏன்னா நம்ம வந்து நிறைய இது ஃபைல் பண்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம அதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் எதுக்குன்னா நம்மளுக்கும் கிளைண்ட்டுக்கும் ரெண்டு ரெண்டு வேலை வேண்டாம். பிகாஸ் as soon as notice comes, clients are getting like off, they are getting ஒரு மாதிரி எதுக்கு நம்மளுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி நம்மளுக்கு கிளைண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ் கொடுக்க வேண்டாம். அதனால we are trying to go for safe returns. அண்ட் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே சில கிளைண்ட்ஸ் வந்து இல்லை எனக்கு வந்து ஜாஸ்தி ரீஃபண்ட் தான் வேணும், லாஸ்ட் இயர் நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்திருக்கு இல்லையா. ஸோ லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் பேட்டர்ன் பேசிஸ்ல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். இல்லை அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் தான் வேணும்னா the client has to take the entire risk. ஸோ யூ மஸ்ட் யூஸ்வலி திங்க் கான்சிக்வன்சஸ் பற்றி யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஏன்னா வந்து நீங்களா ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து யூ cannot come to the auditor saying இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க வந்து பார்த்து எனக்கு சொல்லுங்க. அது எல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனை வந்து உங்களுக்கும் எங்களுக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் எக்ஸ்பர்ட் சர்வீசஸ். மேடம் முத்து ஹியர். சார் மேடம் இப்போ நான் இது வரைக்கும் எனக்கு என்னென்ன நான் கிளைம் பண்ணியிருக்கேனே தெரியல. நான் ஆடிட்டர் வச்சு தான் ஒரு வருஷமும் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க சம்டைம்ஸ் எல்ஐசி மெடிக்கல் இன்சூரன்சஸ் இதெல்லாம் அவங்கள டாக்குமெண்ட் போட்டு பண்ணிக்கிட்டாங்க. இந்த வருஷத்துலேருந்து நான் ப்ராப்பராக போகணும் அப்படின்னா இதில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நான் பிபிஎஃப்ஓ இது எல்லாமே அவங்க போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதே போட முடியாது. நான் ப்ராப்பராக நான் பிபிஎஃப் எடுத்து நான் பண்ணால் எனக்கு அது மிஸ்மேட்ச் ஆகும்ல நம்பர்ஸ் எல்லாம். இது எனக்காக இஷ்யூ ஆகுமா? இப்போத்துல நான் எப்படி ப்ராப்பராக போகிறது? இந்த வாட்டி நியூஸ் என்ன வந்திருக்குன்னா இந்த வருஷம் ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா வருஷமும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வாட்டி அப்ளை ரீஃபண்ட் பண்ண உடனே நிறைய பேர் ஒரு 2 பேருக்கு வந்து லாஸ்ட் இயரோட இன்கம் டேக்ஸ் இது நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இன் யோர் கேஸ் நம்ம சப்போஸ் திஸ் இயர் எல்ஐசி பிபிஎஃப் எல்லாமே நம்ம கரெக்டாக காமிக்கிறோம் அண்ட் லாஸ்ட் இயர் விட இந்த வாட்டி இந்த நிறைய மிஸ்மேட்ச் வருதுன்னா கம்ப்யூட்டரே வந்து அது நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நோட்டீஸ் அனுப்பிச்சு அது தப்பா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து either you have to pay, நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணும், இல்லைன்னா கரண்ட் இயர் ஒரு ரீஃபண்ட்ல இருந்து அது மைனஸ் ஆயிடும். ஸோ அதுக்காக யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப். சப்போஸ் வந்து இந்த வருஷத்துல இருந்து நம்ம கரெக்டா காமிக்கிறோம்னா இன்கம் டேக்ஸ் பார்க்கலாம், செக் பண்ணலாம், செக் பண்ணாம கூட இருக்கலாம், அது உங்க இது அது. ஆனா கோ ஃபார் ஃபைலிங் த கரெக்ட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் திஸ் இயர். லாஸ்ட் இயர் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யூ அகெயின் ரிவர்ட் அந்த எஸ்எம்எஸ் மெயில் ஏதாவது நீங்க அனுப்பிச்சு அது இல்லை அது 100% தப்பு தானா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் கட்டுங்க, இல்லைன்னா அவங்களே வந்து ரீஃபண்ட்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே ஓகே மேம். மேடம் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது எனக்கு மார்க்கெட்ல தெரியும், எல்லா ஆடிட்டருமே வந்து இண்டிவிஜுவல் கிளைண்ட்டோட ஐடியில போய் தான் வந்து ஐடி ஃபைல் பண்றாங்க. இதுக்கு என்ன ரீசன் மேடம்? இப்போ நாங்க வந்து ஆடிட்டர் கிட்ட தான் வரோம், ஆடிட்டர் அவங்க லாகின்ல பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஐடி நோட்டீஸ் வந்தா கூட ஆஸ் எ கிளைண்ட் நாங்கள் சொல்லிடலாம் நாங்கள் ஆடிட்டர் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணணும், இட்ஸ் அப் டு த ஆடிட்டர் டு. ஏன்னா சி ஐ நோ தட் ஆடிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு செப்பரேட் ப்ரொஃபஷனல், அவங்க வந்து ஒரு விஷயத்த சைன் ஆஃப் பண்ணாலே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. அப்படிதான் ஐ வாஸ் டோல்ட். ஸோ தே ஆர் த பிரிட்ஜ் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் த கவர்மெண்ட்.
அப்படி இருக்கும்போது உங்களுடைய அதாவது ஆடிட்டரோட ஐடியிலேயே பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே சேஃபா இருக்கும்ல. இவ்வளோ விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அது ஏன் வந்து எங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல வந்து லாகின் பண்ணி ஃபைல் பண்றாங்க? நாட் ஓன்லி யூ, ஐ நோ தட் இந்த மார்க்கெட் திஸ் இஸ் த ப்ராக்டிஸ். ஆடிட்டர் அக்கௌண்ட்லயே பண்றாங்கன்னா வந்து அது என்னன்னா இட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸ் ஆடிட் கேசஸ். எந்த ஆடிட்டருமே வந்து இந்த சேலரி ரிட்டர்ன் ஒரு லிமிட்டுக்கு கீழே டாக்ஸ் ஆடிட் கேஸ் வந்து எப்போ வரும்னா பிசினஸ் இன்கம் யூ ஆர் ஹேவிங் அ பிசினஸ் மோர் தென் 1 crore ஆஃப் டர்ன் ஓவர். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இல்ல நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், சப்போஸ் நான் ஒரு லாயர், நான் ஃபைல் பண்றேன் இன்கம் டேக்ஸ்னா என்னோட இன்கம் வந்து 50 lakhs மேல டியூரிங் அ ஃபினான்ஷியல் இயர், அந்த சிச்சுவேஷன்ல அந்த கிளைண்ட் வந்து ஹி ஹம்ஸ் அண்டர் டாக்ஸ் ஆடிட். டாக்ஸ் ஆடிட்னா நீங்களா ஃபைல் பண்ண முடியாது, ஒரு ஆடிட்டர் சைன் பண்ணாதான் யூ கேன் ஃபைல். இந்த சச் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஆடிட்டரோட பேன், பாஸ்வேர்ட் எல்லாமே போட்டு அந்த அக்கௌண்ட்லயே வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் கிளைண்டோட பேன் அண்ட் பாஸ்வேர்ட்ல போயிட்டு இவங்க தான் என்னோட ஆடிட்டர் சொல்லி ஆட் பண்ணி அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் வந்து சேலரி இன்கம் அவங்க வந்து கம்மியா இருக்காங்க, 50 lakhs இல்ல 1 crore அந்த மாதிரி இருந்தா கூட, ஏன்னா salaried income ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ், லாயர், டாக்டர் அந்த மாதிரி தான் வந்து நம்ம டாக்ஸ் ஆடிட்ல கொண்டு வருவோம். மீதி இருக்கிற எல்லார் பேருக்கும் வந்து டாக்ஸ் ஆடிட் கிடையாது. ஸோ அவங்க பேன் நம்பர் அண்ட் ஆதார் எல்லாமே வந்து லிங்கா இருக்கும். யூஸ்வலி இட் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு கோ ஃபார் அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ்ல, அவங்க பர்சனல் பேன்ல போயிட்டு ஃபைல் பண்றது இட் இஸ் பெட்டர். ஏன்னா வந்து எல்லாமே வந்து லிங்கா இருக்கும். நம்மளுக்கு இது இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கூட வந்து இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி இன்சர்டட் பை த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். நம்மளா எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். நம்மளா ஃபில் பண்றதுக்கும் இது ஆட்டோமேட்டிக்லி வரதுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? நம்மளா ஃபில் பண்ணா ஏதாவது அமௌண்ட் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா surely you will again get a notice and again you have to revise your return. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ யூஸ்வலி இட் இஸ் better to go for individual PAN and password. ஓகே. ஸோ மை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இண்டிவிஜுவல் பேன்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா பாப்புலேட் ஆகிடும். இட்ஸ் அ மேன் ஹவர்ஸை வந்து கம்மி பண்ணுது. இல்லைனா நம்ம இண்டிவிஜுவலாக உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஃபைல் என்ட்ரி போட்டுட்டு இருக்கணும். அது ப்ரோன் டு ரிஸ்க் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து டைம் கன்சியூமிங் ஆகும். அதுக்கு வந்து ஆடிட்டிங் ஃபீயும் அதிகமாகும், காஸ்ட் அஃப்கோர்ஸ் அதிகமாகிறதுனால. ஸோ அதனால தான் நம்ம இண்டிவிஜுவல்ஸில் போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். இது கரெக்டா மேடம்? இது ஆமா சார், கரெக்ட் சார். ஓகே. இப்போ நாளைக்கு நோட்டீஸ் ஏதாவது வந்தது, நம்ம போய் நேரடியாக ரெப்ரசன்டேஷன் பண்றோம், ஐ திங்க் இட்ஸ் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான், நம்ம டைரக்டா போற மாதிரி வரும் அப்படின்னா, அங்க வந்து என்னால வந்து சொல்ல முடியுமா நான் ஆடிட்டர் தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத சொல்ல முடியுமா? யூஸ்வலி நீங்க இன்கம் டேக்ஸ் ஒஃபிஷியல் கிட்ட நேர்ல பேசுறாங்கன்னா வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க, நீங்க யாரு எந்த ஆடிட்டர் வச்சு ஃபைல் பண்ணீங்களோ அந்த ஆடிட்டர் நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க. அந்த ஆடிட்டர் வந்து அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. ம், நீங்க ம், இந்த பேன் நம்பர் இந்த ஹர்ஷனுக்கு வந்து ஃபைல் பண்றீங்க, ஸோ நீங்க அந்த கிளைண்ட் கூட நீங்க வாங்க வந்து மீட் பண்ணுங்க. ம், ம், பட் ஃபார்ச்சுனேட்லி இன்கம் டேக்ஸ்ல வர எல்லா கேசஸுமே வந்து இப்போ ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ம், யாருக்குமே நம்ம நேர்ல போய் பார்க்க வேண்டாம். அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இன்கமே வந்து கன்சீல் பண்றாங்க சில பேரு. ரெண்டல் இன்கம் வருது, ரெண்டல் இன்கமே வந்து ஹைட் பண்ணி வெறும் சேலரி இன்கம் மட்டும் காமிச்சு அந்த மாதிரி ஹைட் பண்றாங்கன்னா, இன் தட் கேஸ் நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஒஃபிஷியல் கிட்ட நேர்ல போய் பேசுற மாதிரி இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல ஆடிட்டர் டெஃபினெட்லி வருவாங்க. அவங்க ஆடிட்டர் வச்சு தான் வந்து அவங்க வந்து பேசுவாங்களே. இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து கிளைண்ட் கிட்ட, டாக்ஸ் பேயர் கிட்ட நேர்ல பேச மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து டியூ டு லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ யூஸ்வலி ஆடிட்டர் கிட்ட தான் வந்து பேசுவாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஆர்எக்ஸ்டி கேஸ் உங்க கேஸ்ல வரும்போது நீங்க வந்து ரெப்ரசன்டேட் பண்ணுவீங்க. ஆமா சார். ஆனா இதுவே வந்து ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலா அவரே ஃபைல் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துலயும் நோட்டீஸ் வர சான்சஸ் இருக்கு. அந்த நேரத்துல ரெப்ரசன்டேஷன்ஸ் வரும்போது அப்போ வந்து மேபி ஹி ஹேஸ் டு கோ செப்பரேட்லி ஃபார் தட் ஆடிட்டிங் சர்வீஸா? யாரையா போய் பார்க்கணுமா? ஒரு லாயரை பார்க்குற மாதிரி பார்க்கணுமா? இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அகைன் he has to approach any of the auditors. ம், ஏன்னா அந்த டாக்ஸ் பேயரே வந்து இல்ல
இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல் கிட்ட போயிட்டு நான் தான் வந்து ஃபைல் பண்ணது, ஆர்டர் வச்சு ஃபைல் பண்ணல. ஈவன் தோ இன் தட் கேஸ் வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் பேசுறதுக்கு இல்ல, எனக்கு ஒரு ஆடிட்டர் வந்து நீங்க ஹையர் பண்ணுங்க, ம். ஹையர் பண்ணி ஓகே, அங்கதான் ஓகே. வந்து பேசணும். இந்த மாதிரி ஒரு ரூல் வைக்கிறாங்க அவங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாரி கிடையாது. நோட்டீஸ் வந்த உடனே அடுத்தது வந்து ஒரு ஒரு கூண்டுல வச்சு நம்மள விசாரிப்பாங்க. விசாரிச்ச உடனே ஜெயில்ல போட்டுருவாங்க. ஏன்னா இந்த மாரி தான் வந்து பரப்பப்படுது, பயப்படுத்தப்படுது. பட் இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் குடுக்கணும். அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் சஃபிஷியன்ட்டா குடுத்துட்டாலே போதும். இட் வில் பி ஓகே. அப்படிங்கிற அளவுல நான் புரிஞ்சுக்கிறேன். யூசுவலி என்னன்னா, நம்ம பண்ற ஃபைலிங் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபைன், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி அந்த மாதிரி பேசிஸ்ல வந்து கொண்டு போறாங்க. அவ்வளவுதான். நேர்லவும் கூப்பிடுறதுக்கு வந்து 0.1% சான்சஸ். டியூ டு எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. அது மீறி கூட எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்ல ஜெயில போடுவாங்க அந்த மாதிரினா, ஒரு பிசினஸ் இன்கம் இருக்கு. ஒரு நான் வந்து வேலிட் பர்சன், எனக்கு ஒரு பிசினஸ் இன்கம் இருக்கு, எனக்கு ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டில இன்கம் வருது. அது எல்லாம் நான் வந்து காமிக்க மாட்டேன். நான் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கும் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அது எவ்ரி மந்த் அனுப்புறாங்க. அது கூட இல்ல. அ வீடு வந்து நான் காலி பண்ணிட்டேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூ வில் கெட் அரெஸ்டட். அப்போதான் வந்து அந்த வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து அப்ளை ஆகும். அது தவிர்த்து இதுக்கு இந்த ஃபைல் பண்றதுக்கு எல்லாம் வந்து தேர் இஸ் நோ சச் ஹெவி ஃபைல்ஸ். இன்கமே வந்து டாக்ஸா கட்டணும். அந்த மாதிரி வந்து நெறைய யோசிக்கிறாங்க. ஸோ அது எல்லாம் அதுல அப்ளை ஆவாது நம்மளுக்கு. ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Bala, I have a question. எஸ் அரவிந்தன். எஸ். So, நீங்க வந்து இண்டிவிஜுவல் பேன் ஐடியில லாகின் பண்ணி பண்ணும்போது அந்த எண்ட் ஆஃப் சப்மிஷன் டைம்ல கம்ப்யூட்டட் பை சொல்லிட்டு ஆடிட்டர் நேம் போட்டு ஃபைல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா, இல்ல அது இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டிங்ன்ற பேர்ல தான் ஃபைல் ஆகுமா? அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், இந்த வருஷம் ஏன் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப லேட் ஆகுது? இஸ் தேர் எ ரீசன் அண்ட் டைம் ஃப்ரேம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து யூசுவலி நம்ம எல்லாமே சப்மிட் கொடுத்து வேலிடேட் பண்ணும்போது இட் வில் டெல் யூ தட் அந்த டாக்ஸ் பேரு அவங்க அப்பாவுக்கு பேரு போட்டு நான் தான் வந்து ஃபைல் பண்றேன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன், உங்களுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் யாராவது ஃபைல் பண்றாங்க. அது ஆர்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணாலும், ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனர், ஒரு பிகாம் யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இஃப் யூ வாண்ட் யூ கேன் மென்ஷன், பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அட் தி எண்ட் ஆஃப் த டே யார் ஃபைல் பண்ணாலும், ஆஸ் அன் ஆடிட்டர் நான் ஃபைல் பண்ணாலும், பிகாம் கிராஜுவேட் யாராவது ஃபைல் பண்ணாங்களோ, the consequences will fall on the head of the taxpayer itself. நம்ம வந்து அவங்க தானே ஃபைல் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஷியல் வந்து அவங்ககிட்ட போக மாட்டாங்க. நீங்க அவைலபிளாவே இல்ல, நீங்க வீட்ல இல்ல, நீங்க போன் எடுக்க மாட்டேன்றீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா அந்த சிச்சுவேஷன்ல தே வில் கோ ஃபார் லாஸ்ட் ரிசார்ட். அந்த இது டாக்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அசோசி அவங்கக்கிட்ட போயிட்டு உங்க பத்தி டீடைல்ஸ் வந்து விசாரிச்சுப்பாங்க. ஆனா திஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி டு மென்ஷன். அது இட் ஆன்சர்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன சார் சொன்னீங்க நீங்க? இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. இஸ் தேர் எ ரீசன் அண்ட் டைம் ஃப்ரேம் when we can expect? இந்த வருஷம் ஆக்சுவலி எப்படி போறாங்கன்னா 1 lakh கீழே நான் ஆர்எக்ஸ்டில யாராருக்கு ஹைட் பண்ணிருக்கேனோ அவங்களுக்கு வந்து 80,000 90,000 வந்து ரீஃபண்ட் வருது. லைக் இந்த வந்து நிறைய வந்து வந்திருக்கு. இது ஒண்ணு. 1 lakh மேல இருக்கிறவங்க இட் இஸ் டேக்கிங் டைம். 1 or 2 lakhsக்கு மேல வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி டேக்கிங் டைம். இது எதுக்கு நான் வந்து இந்த வாட்டி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கூட வந்து லேட்டா வந்துச்சு. ஐடிஆர் 2 வந்து நேத்து தான் வந்து ஆன்லைனே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்றதுனால அது டிலே ஆகுது. அது ஒண்ணு. அப்புறம் வந்து தே ஆர் ஆக்சுவலி ஸ்க்ரூட்டனைசிங் யுவர் ரிட்டர்ன்ஸ் மோர் இந்த வருஷம். அதனால கூட வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் டைம் ஃப்ரேம் யூசுவலி ஐ வில் டெல் தட் வந்து சீக்கிரமா வர்றது கூட வரலாம். பட்
யூஷுவல் டைம் ஃப்ரேம் வந்து ஆஃப்டர் த டியூ டேட் வரைக்கும் மேக்ஸ். திஸ் இயர் இட் இஸ் 15th of September. ஸோ டியூ டேட் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு உங்க அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுறதுக்கு. தேங்க்யூ மேம். ஓகே சார். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஹலோ சார், திஸ் இஸ் கவின். ஹலோ கவின், கேளுங்க. சார் இப்போ ஆக்சுவலி நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன், பிகாம் சிஏ. நான் ஆக்சுவலி இப்போ 19 இயர்ஸ் தான் ஆகுது, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் இகாமர்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ட்ராப் ஷிப்பிங்னு சொல்லிட்டு நான் வெப்சைட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ ட்ராப் ஷிப்பிங் அண்டு ஃபாரெக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னோட ஃபினான்ஷியல்ஸ் நான் எனக்கு எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறேன், எவ்வளோ கேஷாக இருக்குது, எவ்வளோ லிக்விடாக இருக்குன்னே தெரில. ஸோ எனக்கு இது வரைக்கும் பேங்க்லேருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் எதுவுமே வரல. லைக் நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இன்கம் டேக்ஸ் கட்டணும், கட்டக்கூடாதுன்னு எதுவுமே வரல. ஸோ எனக்கு என்னன்னா இப்போ என்னோட ஃபினான்ஷியல்ஸ் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நல்லா இதே ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா ஏதாச்சும்? Kavin, what you're trying to say is வந்து நீங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். லைக் இப்போ லாஸ்ட் மந்த் எனக்கு வந்து ஒரு 6 to 7 lakhs பக்கம் சேல்ஸ் ஆச்சு மேம். ஓகே. பட் அது வந்து எனக்கு லைக் அது எப்படி எனக்கு லைக் அவ்வளோதான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ஒரு 30 to 40% வந்துச்சு. ஆனால் லைக் ஐம் ஜீரோ நாலேஜ். அந்த நானும் சிஏ படிக்கிற பசங்கள்கிட்ட கேட்டேன், லைக் அவங்க வந்து கன்சல்டண்ட்டை பாருன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அதுக்கு லைக் ஸ்டெப் என்ன பண்ணுறதுனே தெரியல மேம். நீங்க இகாமர்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டியும் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அதுக்கு நீங்க வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? எதுவுமே பண்ணல மேம். லைக் என்னோட அஃபிஷியல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வரல. லைக் நீங்க இந்த மாதிரி டாக்ஸ் ஃபில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, இந்த கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன் மேடம். நான் கவின், நாங்க வந்து சிஎஃப்ஓ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கட்டாயம் அந்த சர்வீஸ் வந்து எடுத்துக்கணும். மேடம் தான் அந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. ஸோ நாம வந்து பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அதுல ரெவன்யூவும் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. நிறைய ஆக்சிலரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க இப்போ ஜிஎஸ்டி பண்ணல அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கும். பிளஸ் நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்ஸுக்கு கரெக்டாக கணக்கு காட்டணும். ஐடி ஃபைலிங் பண்ணுறதுக்கு பேங்க் வந்து உங்ககிட்ட யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னைக்கு வேணா அவங்க வருவாங்க. அலர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணணும், உங்களுக்கு ரிமைண்டர்லாம் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நிறைய இதுல ப்ரொசீஜரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் வெரி குட் தட் நீங்க 19 வயசுல படிக்கும் போதே இது பண்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை நம்ம சரியான முறையில பண்ணிடலாம். நம்ம ஆஃப்லைன்ல வந்து கனெக்ட் பண்ணலாம். எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஆஃப்லைன்ல வந்து கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சிஎஃப்ஓ சர்வீஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து வீட்டில் எனக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இது நான் ஒன்லி எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் மை பேரண்ட்ஸ் டு நோ அபவுட் திஸ். ஓகே, நம்ம அது சீக்ரெசி இருக்கும் கவின். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர். ரீகன் பேசுகிறேன். சொல்லுங்க ரீகன். ஒரு டவுட் தான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இயர் தான் ஆர்எஸ்டியில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்போ வரதை விட எனக்கு நிறைய டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு என்னோட அக்கௌண்ட்ஸில். ஸோ அப்போல்லாம் நான் இதை பற்றி எதுவுமே யோசிக்கல. பட் இந்த வாட்டி எனக்கு வந்து ஆஃபீஸ்லேயே சேலரியிலேயே எனக்கு கொஞ்சம் ஹைக் வந்ததால ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் டெபிட் பண்ணிட்டாங்க. அதனால நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். ஸோ இப்போ ஃபைல் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணாமல் இருந்ததுக்கும் ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குமா, ஏதாவது இஷ்யூ வருமா எனக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சார் ஆக்சுவலி வந்து இந்த வருஷம் டாக்ஸ் டிடக்ட் பண்ணிருக்காங்க, அதனால நீங்க வந்து ஃபைல் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் இயர் உங்களுக்கு அமௌண்ட் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை, அதனால டாக்ஸை டிடக்ட் பண்ணல. இல்லை, அது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரியை தாண்டி எனக்கு சில இன்கம்ஸ் இருந்துச்சு. ஸோ அது கம்பேரிட்டிவ்லி அதெல்லாம் ஹையாக தான் இருந்துச்சு. அப்போ நான் எதுவுமே நான் ஃபைல் பண்ணலை, அதை தான் சொல்கிறேன். ஓகே, எந்த மாதிரி இன்கம் அது? பிசினஸ் இன்கமா இல்ல? பிசினஸ் இன்கம் மாதிரி தான். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிசினஸா இல்ல, ஒரு கமிஷன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த பிசினஸ்க்கு வந்து
ஜிஎஸ்டி வந்து நீங்க ஃபைல் பண்றீங்களா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிசினஸே இல்ல. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இஃப் வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து பேங்க்ல வருது, அது எல்லாமே பேங்க்ல வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட், பேன், ஆதார் மூணுமே லிங்கா இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க வந்து கேஷ்ல வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கிடையாது. பேங்க்ல வாங்கிருந்தீங்கன்னா இஃப் தே கோ இன்னும் வந்து செக் பண்ணுவாங்கன்னா அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு சார். ஓகே. ஆக்சுவலி நான் பேங்க்ல தான் எனக்கு மேக்ஸிமம் வந்திருக்கும். இந்த வாட்டி ஆர்எஸ்டியில் தான் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரல. ஸோ என் நோட்டீஸும் எதுவும் வரல இது வரைக்கும். ஸோ நான் ஏதாவது ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குமா? இல்ல சார், நீங்களாம் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே. உங்களுக்கு மெசேஜ் மெயில் ஏதாவது வந்தா மட்டும் நீங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சரி. மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சார். ஓகே. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், நம்ம ட்ரெடிஷ்னலாகவே வந்து பிஸ்னஸஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் பேரில் பண்ணுறது நமக்கு ஒரு வழக்கம் இருக்கு. ஸோ நானுமே வந்து என்னோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒய்ஃப் பேரில் தான் பண்ணுறேன். ஸோ ரெண்டு விஷயம், இதில் ஏதாவது நிஜமாவே பெனிஃபிட்ஸ் இருக்கா, அல்லது இது பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? ஏன்னா அவங்க இது வரைக்கும் அவங்களும் இன்கம் டேக்ஸ் எதுவும் ஃபைல் பண்ணதில்ல. கரண்ட்லி அவங்க ஷீ இஸ் நாட் ஒர்க்கிங் ஆல்சோ. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் ட்ரேடிங்க்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. சப்போஸ் ஷேர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு வந்து வைஃப் வந்து ஒர்க் பண்ணல, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் கூட பண்ணலன்னா வைஃப் பேர்ல 5 lakhsக்கு மேல வந்து ப்ராஃபிட்ஸ் வருது ஷேர்ஸ்ல மட்டும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அந்த வைஃப் பேர்லயே வந்து ஷேர்ஸ் எல்லாம் காமிச்சு நம்ம ஃபைல் பண்ணுவோம். உங்க பேர்ல வேண்டாம். எதுக்குன்னா உங்க பேர்ல ஏற்கனவே சேலரி இன்கம்னு ஒண்ணு இருக்கு. இன்கம் டேக்ஸ் வந்து இந்த ஓகே. 0 to 2,50,000 வரைக்கும் வந்து 0 டேக்ஸ். 2,50,000 ஒரு ஸ்லாபா ஒரு பர்சன்டேஜா வந்து நம்ம டேக்ஸ் போயினே இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் இப்போ உங்களுக்கு உங்க பேர்லயே வந்து சேலரியும் இந்த ஷேர்ஸ் எல்லாம் காமிச்சோம்னா உங்களுக்கு அந்த 0 to 2 lakh வரைக்கும் வந்து இது டேக்ஸ் கட்ட வேண்டாம். அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வராது. உங்க அக்கௌண்ட்ல வெறும் சேலரி இன்கம் காமிச்சிட்டு வைஃப் பேர்ல வந்து அந்த ஷேர் ட்ரேடிங் பண்றாங்க. ஷேர்ஸ்ல வந்து 5 lakhsக்கு மேல ப்ராஃபிட் இருந்தாக்கா வைஃபே வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று ஃபைல் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் காமிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேக்ஸ் வந்து கட்டிட்டா இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் ப்ராஃபிட்ஸே வந்து எனக்கு அவ்வளோ இல்லை, 1 lakh 2 lakh தான் வருது, எனக்கு அவ்வளோ இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சார். ஓகே. ஓகே. தேங்க்யூ. மேடம், எனக்கு ஒரே ஒரு இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம்ங்கிற ரூல்ஸ் இருக்கு, ரைட்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒய்ஃப் சேலரிட் இன்கம் இல்லைன்னா அது எந்த லிமிட் வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆர் அது ரூல் படி வந்து நம்ம வரல இன்கம் வழியா சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதோ வந்து ஒய்ஃப் பேர்ல பண்ணிட்டு அதுல வர இன்ட்ரெஸ்டோ எதுவோ காமிக்காம இருக்கிறது வந்து கிளப்பிங் ஆஃப் இன்கம்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அதுல எந்த அளவுக்கு நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம்? கிளப்பிங் ஆஃப் இன்கம் வந்து இது யாருக்கு அப்ளை ஆகும்னா பசங்க வந்து இன்கம் ஏதாவது வருது, பசங்க சப்போஸ் வந்து ஒரு ஆட் ஷூட் பண்ணி இல்லைன்னா வந்து வேற வேரியஸ் சோர்சஸ்ல வந்து அவங்களுக்கு இன்கம் வருதுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ வில் கெட் அதோட இன்கம் வந்து உங்க பேர்ல இல்லைன்னா வந்து வைஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல கிளப் ஆயிடும். அதான் வந்து கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ். வைஃப்க்கு இன்கம் வருதுன்னா வைஃப்க்கு ஒரு செப்பரேட் ஹேண்ட் அக்கௌண்ட் இருக்கும், அந்த ஹேண்ட் நம்பர்ல உங்களுக்கு போயிடும். உங்களோட இன்கம் உங்களோட ஹேண்ட்ல வந்து அசோசியேட் ஆயிடும். இந்த பசங்களுக்கு தான் வந்து ஒரு பேன் இருக்காது, ஏன்னா அவங்க வந்து மைனர்ஸ் 18+ கிடையாது, அவங்களுக்கு ஹேண்டே வந்து இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு தனியா ஆரம்பிக்கிறதுக்கு விட நீங்க உங்க அக்கௌண்ட்ல இல்லைன்னா வைஃப் அக்கௌண்ட்ல மர்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா மேடம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டியோ ஏதோ வாட் எவர் போடுறோம், அதுல வர இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து
நம்ம பேர்லனா டேக்ஸ் கட்டணுங்கிறது நிறைய பேர் வந்து ஒய்ஃப் பேர்ல வந்து அந்த எஃப்டியை எடுத்துட்டு ஸோ தட் அந்த கிளைம் பெனிஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க, ரைட்? லைக் பண்ணிக்கிறாங்க. பட் 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 கிளப்பிங் ஆஃப் இன்கம் படி அவங்களுக்கு இன்கம் மேபி ரீசனபிளா ஒய்ஃப்க்கு என்ன தர முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணா ஷுட் பி ஓகே, ரைட்? பட் அதுக்கு மேல வந்து பண்ணாக்க இட்ஸ் அகெயின்ஸ்ட் லா, அப்படிதானே? லைக் ஆமா அது ஆமா சார், கரெக்ட். ம் நான் லாஸ்ட் சொன்னேன் இல்லையா, இந்த 0 to 2,50,000 ம் ம் சப்போஸ் எஃப்டில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல வர இன்கம் வந்து இட் இஸ் 2,50,000. இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு வந்து 2.5 lakhs வருது. ஆனா எஃப்டில நீங்க வந்து யார் பேன் வந்து கொடுத்துருக்கீங்க, அது இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க பேனே வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல நான் வந்து வைஃப் அக்கௌண்ட் பேர்லயே வந்து போட்டு வைஃப்கே வந்து இது வருதுன்னா, அப்படிதான் நிறைய பேர் பண்றாங்க, ரைட்? லைக் ஆமா. பிகாஸ் ஸோ அப்படி ஹன்னாக்கா வந்து அரௌண்ட் 2.5 lakhs வரைக்கும் வைஃப் வந்து 2.5 lakhs இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அவங்க டேக்ஸ் எதுவுமே கட்ட வேண்டாம், ஃபைல் கூட வந்து பண்ண வேண்டாம், அன்லெஸ் ஒரு அன்டில் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் ஏதாவது வருது. ஆனா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 2.5 lakhsக்கு மேல வருது எனக்குன்னா அப்போ இம்மீடியட்டா ஹைல் பண்றது பெட்டர். ஓகே. மேடம் என் பேர் நோபல். எஸ் சார். நான் வந்து ஒரு என்ஆர்ஐ. ஸோ நான் இது வரைக்கும் டேக்ஸ் எதுவும் ஃபைல் பண்ணலை. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இப்போ நான் வந்து என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சிங்கிறதுனால கேட்டதுக்காண்டி நான் காசு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு அது வந்து எனக்கு பெரும்பாலும் என்னோட என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ அப்படி வர்ற பட்சத்தில் அதை வந்து என்னோட இன்கமாக அவங்க லோக்கல் இன்கமாக என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வரையில அது வந்து எனக்கு இன்கம் ஃப்ரம் லோக்கல் சோர்சஸ்ங்கிற மாதிரி இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம்ங்கிற மாதிரி வருமா, இல்லை அது எப்படி நான் இது பண்ணுறது, இல்லை அதுக்கு எதுவும் ஃபைல் பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணலாங்கிறது? இல்ல ஆனால் சார், இது வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து தான் போயிருக்குது. ஸோ கேஷாக போகலை. ஸோ என்னோட என்ஆர்இ ஆர் என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கோம். அது வந்து அப்படியே அது ரிட்டர்ன் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ஆர்ஐ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதுவுமே ஃபைலிங் பண்ண வேண்டாம். ப்ரொவைடட் நீங்க வந்து 180 daysக்கு மேல வந்து இல்ல இங்க இந்தியால இல்ல வெளிநாட்டுலயே வந்து இருக்கீங்க, நீங்க எதுவுமே ஃபைல் பண்ணிக்க வேண்டாம். ஆனா ஒன்ஸ் யூ டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் என்ஆர்ஓ அக்கௌண்ட், இந்த இது ரிசிப்ட் ஆஃப் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் சொல்லி ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். அந்த அமௌண்ட் சப்போஸ் இட் இஸ் வந்து வெரி ஹியூஜ், சப்போஸ் ஒரு 50 lakhsக்கு மேல இருக்கு, அவ்வளோ அமௌண்ட் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. அப்போனா யார் அக்கௌண்ட்ல போயிருக்கோ அவங்களுக்கு அதுதான் வந்து அது பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க வந்து அவங்க ஹேண்ட் சப்போஸ் யூ ஹேவ் கிவன் டு யுவர் ரிலேட்டிவ், அந்த ரிலேட்டிவ்க்கு வந்து ஒரு பேன் இருக்கும், அந்த பேன் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு தான் வந்து அவங்களுக்கு போவோம். ஸோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே வரும் தவிர உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா நீங்க வந்து என்ஆர்ஐ. பட் மேடம் அது இங்க ஓகே வந்து மேடம். என்ன இப்போ என்ஆர்ஐக்கு வந்து சம் ரெண்டல் இன்கமோ இல்ல அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து என்ஆர்ஓல வருதுன்னா லைக் 5 lakhsக்கு மேல இருந்ததுன்னா அவங்க பே பண்ண அவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும், ரைட்? லைக் என்ஆர்ஐயா இருந்தாலும் பிகாஸ் தே ஹாவ் இந்தியன் இன்கம், ரைட்? அவங்க பே பண்ண வேண்டி இருக்கும், ரைட்? டாக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டி இருக்கும், ரைட்? இஃப் இட் இஸ் above 5 lakhs. எஸ் சார், அப்சல்யூட்லி கரெக்ட். அது என்னன்னா வந்து ரெண்டல் சேலரி இன்கம் நம்மளுக்கு வெளிநாட்டுல இருந்து வருதுன்னா அது டாக்ஸபிள் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீடுல இருந்து நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வருதுன்னா அந்த வீடு வந்து இட் இஸ் அன் இந்தியன் அசெட், ஸோ இட் இஸ் இந்தியன் இன்கம், அண்ட் தட் இஸ் வை வந்து அந்த அமௌண்ட்க்கு மட்டும் நம்ம ஃபைல் பண்ணி டாக்ஸ் கட்டிட்டா பெட்டர். ஆனா அந்த இன்கம் கூட 5 lakhsக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம டாக்ஸ் கட்டுறது பெட்டர். 5 lakhs கீழே இருந்துச்சுன்னா நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ மேடம். இல்லை என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நான் அனுப்புறதுல எனக்கு ஓகே பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து நான் ரிட்டர்ன் வாங்கையில் நான் கேட்குறேன். இப்போ ரிட்டர்ன் வரையில் அது வந்து என்னோட என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு வர முடியாது, ஏன்னா நான் பார்ட்டிசிபிள்ங்கிறதுனால. ஸோ இப்போ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு வர்றதுனால அது வந்து சோர்சஸ் ஃப்ரம் அதர் ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி, இல்லை லோக்கல் ரெவன்யூங்கிற மாதிரி எதுவும் கன்சிடர் பண்ணுவாங்களாங்கிறது தான் என்னோட கொஸ்டின் மேடம். ஆமா மேபி சார். என்னோட ப்ரூஃப் கேட்டாங்கன்னா நான் என்னால் வந்து ஒரு 1 year பேக்கோ இல்லை 2 years பேக்கோ இல்லை அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ என்னால் இருக்கும்.
பட் ஒரு சேஃப்டிக்காண்டி நான் கேட்குறேன். ஆமா சார். உங்களுக்கு வந்து ஒரு 20 lakhs அந்த மாதிரி ஒரு எக்ஸார்பிடன்ட் அமௌண்ட் அந்த மாதிரி ஓகே. அமௌண்ட் வந்து டக்குன்னு அனுப்புறாங்க. இல்ல வந்து 5 lakhs வந்து அனுப்புறாங்க. எப்படினாலே வந்து அவங்க ஹோல் ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளவு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க அது பார்ப்பாங்க அது ஃபர்ஸ்ட். இல்ல ஹோல் ஓகே. ஃபினான்ஷியல் இயர்ல வந்து நீங்க வந்து சப்போஸ் மந்த்லி ஒரு 50,000 வருது. அந்த ம். மாதிரி அமௌண்ட் வந்துன்னு இருக்குன்னா, அந்த குட்டி குட்டி அமௌண்ட் வருதுன்னா, அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஃப்ரீக்வென்சியா வருது. எவ்ரி மந்த் கரெக்ட்டா வந்துன்னே இருக்கு. அப்போனா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நோட்டீஸ் வந்தா கூட வந்து லோன் இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டாக்ஸ். நீங்க லோன் குடுக்குறீங்க, அது வருதுன்னா நோ டாக்ஸ் கான்சிக்வென்சஸ். அது அவங்களே வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. நம்பலாம் வந்து சொல்லவோ தேவையில்ல. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னா, அவங்களும் அத பார்த்து தே வில் கீப் குவைட். நோட்டீஸ் வந்து அனுப்ப மாட்டாங்க. ஆனா ஒன் சைடட் டிரான்சாக்ஷன்ஸ் எங்கேலேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சு இருக்காங்களோ, அப்போதான் உங்களுக்கு ஓ வந்து பிரச்சனை வரும் சார். ஓகே, மேபி ஒரு ஓகே. தேங்க் யூ. டாக்குமெண்டேஷனா பண்ணி வச்சுங்க. மேபி லோன் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. சரி சார் சார். ஓகே. தேங்க் யூ சார். ஹலோ. எஸ் சார். என் பேர் ஜெயக்குமார். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் துபாயில இருந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ் எல்லாம் பண்றாரு. பட் அவர் என்ஆர்ஐ தான். பட் அவரு இங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா, இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏதாவது அதுக்கு ஏதாவது டேக்ஸ் இது பண்ணணுமா, டேக்ஸ் பே பண்ணணுமா? என்ஆர்ஐக்கு வந்து யூஸ்வலா 5 lakhs 6 lakhs அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வருது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மோர் தென் 5 lakhs வருதுன்னா பெட்டர் டு ஃபைல் ITR 2 அண்ட் ஷோ யுவர் ஷேர்ஸ். ஓகே, ஃபைல் பண்ணணும் அது ITR 2. ஆமா, 5 lakhs மேல ப்ராஃபிட்ஸ் வருதுன்னா. ஓகே, பட் அவர் யுஏஇல இருக்காரு. பட் ஆனால் என்எஸ்சியில தான் ட்ரேடிங் பண்றாரு. ஸோ அப்படின்னா இதுக்கு கம்ப்ளீட்டா கம்பல்சரி பண்ணி ஆகணும் இல்லையா? NSE பண்றாங்கன்னா ஸோ இட் இஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்தியா அகேன் இந்தியன் இன்கம் வருது. ஸோ அதனால அவங்க வந்து ஃபைல் பண்ணணும். ITR 2 ஃபைல் பண்ணுங்களா? ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹாய் சார். ஒன் மோர் கொஸ்டின் சார். மகேஷ் அங்கே. மேடம், இப்போ வந்து நான் சேலரி இன்கம் ப்ரொஃபஷனல். ஸோ இப்போ ரிலேட்டிவ்கிட்டேருந்து எவ்ரி மந்த் ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வாங்கி அவங்களுக்கு வந்து லோக்கல் சின் ஃபண்டில் ஒரு சீட்டு போடுறோம்னா அது வந்து எவ்ரி மந்த் அக்கௌண்ட்டில் வரப்போ அது ஏதாச்சும் இஷ்யூ ஆகுங்களா? இல்ல சார், ம். அதெல்லாம் வந்து இஷ்யூ வராது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இன்கம் டேக்ஸ் பண்றோம் இல்லையா? ஆ ஸோ ஓகே மேடம். அதுல இருந்து எல்லாம் வராது சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. மேடம், எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, இப்போ நான் என்னோட ஒய்ஃபோட பேரில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இயர்லி வந்து ஒரு 10 lakhs கிராஸ் பண்ணுது அப்படின்னா, ஏன்னா அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை, என் மூலமாக மட்டும்தான் வருதுங்கிறப்ப அவங்களுக்கு ஆடிட்டிங் ப்ராப்ளம் ஏதாவது வருங்களா? இன்கம் டேக்ஸ்ல வந்து எதுவும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிதான் சொன்னாங்களே. லைக் ஏற்கனவே இதே கொஸ்டின்ஸ் வந்தது ரைட்? ஓகே பிகாஸ் நீங்க 10 lakhs மேல ஏதோ சொன்னீங்க ரைட்? ஸோ ஆமா ஆமா சார். அவங்க 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 இதெல்லாம் ஃபைல் பண்ணணும். அவங்க பேன்ல அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஓகே ஓகே. ஹலோ மேம். இங்கே ஃபாதர் வந்து லாஸ்ட் இயர் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு. ஸோ அவர் பேரில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, லைக் பிபிஎஃப் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் டெமிசஸ் ஆனதுனால அந்த அமௌண்ட்ஸ் வந்து எனக்கும் என் பிரதருக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க லீகலாரா. ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு நான் டேக்ஸ் என்னோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து அது எதுவுமே வரல. ஸோ இப்போ நான் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுமா அல்ல எப்படி மேம்? தேவையில்லை. அமௌண்ட் எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் வரலன்னா அதுக்கேத்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து அமிச்சிக்க வேண்டாம். அதுதான் வந்து பெட்டர் சார். அது
ஏன்னா உங்க இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லயே வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லி ஒன்று அவைலபிள் இருக்கும். அதுல அதை மென்ஷன் பண்ணலன்னா we don't have to mention it again. ஆல்சோ இன்ஹெரிட்டன்ஸ் இது தானே, லைக் உங்களுடைய பேரண்ட்ஸோடைய இது கிஃப்டிங் இல்லை, இப்போ ஆல்தோ இறந்து போனாலும் அது மாதிரி தான் ட்ரீட்டட். ஸோ அதனால அதுக்கு எதுவும் டேக்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம பிஎஃப் வித்ட்ரா பண்ணனாலும் அதே தான் அப்ளை ஆகுமா சார்? உங்க அப்பா பேர்லயே ஒன்றும் இருக்கா? இல்ல அப்பா பேர்ல இல்ல, என் பேர்ல இருக்கும். நான் பிஎஃப் கிளைம் பண்ணணும்னா கூட, எடுக்கணும்னா அப்படின்னு வச்சா கூட அதெல்லாம் கூட ஃபைல் பண்ற மாதிரி வருமா? பிஎஃப் யூஸ்வலி வித்ட்ரா பண்ணும்போது இட் இஸ் டாக்ஸபிள் சார். அது யூஸ்வலி இட் இஸ் வந்து டாக்ஸபிள். பிஎஃப் போடும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஒன்றும் பிஎஃப் வித்ட்ராவல் இஸ் டாக்ஸபிள். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க வருவீங்களா இல்லையா அதெல்லாம் வந்து பார்க்கணும் சார். அது ஓகே மேம், ஷூர். ஓகே, ஒரு ஃபைனல் கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா தொடர்ந்து நீங்க கேள்விகள் கேட்கலாம். நம்ம அந்த குரூப்லயே கேட்கலாம். இல்லைன்னா மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கு, இல்லைன்னா செப்பரேட்டா நீங்க எனக்கு மெசேஜும் பண்ணலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கடைசி கொஸ்டின். ஓகே, ஸோ கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் மேடம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொன்னீங்க. நான் ஆரம்பத்தில் வந்து அதிக நேரம் எடுத்து கேள்விகள் கேட்டேன். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்வியாகவே இருந்ததுன்னு எனக்கு தெரியும். பட் அந்த ஃபோரம்க்கு வந்து கேட்கணும், பலரோட மனசில் இருந்த கேள்விகள் அப்படிங்கிறதுனால நான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் அழகாகவே பதில் சொன்னீங்க. பார்ட்டிசிபேஷனும் நல்லா இருந்தது. நீங்களும் எல்லாருமே நல்லா கேள்விகள் கேட்டீங்க. ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும் நம்புறேன். முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்து பேசும்போது இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கும்போது அது ஒரு எதிர்மறையாக பார்க்குறோம். அது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஏ ப்ராசஸ். நாம இந்த மாதிரி ஒரு ஃபைலிங் பண்றதாகட்டும், அதுக்கு ஒரு எதிர்வினை வருவதாகட்டும், அது ஒரு கம்யூனிகேஷன் தான். நாம தான் பணம் கொடுக்குறோம். அரசுக்கு நம்ம தான் பணம் கொடுக்குறோம். அப்ப நம்ம தான் முதலாளி. ஸோ நாம வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து பிரச்சனையாவே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம ரூல்ஸுக்கு உட்பட்டு சரியாக எல்லாத்தையும் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து அரசாட்சி சட்டத்தின்படி நாமளே கையெழுத்து போட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அப்படிதான் நம்ம இதை வந்து அணுகணுமே தவிர, நம்மள வந்து ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அணுக வேண்டாம் அப்படிங்கிறத நான் இந்த மீட்டிங்ல வந்து ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இதில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.